கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தேர்தல் நாளன்று ஏற்பட்ட மோதலில் பெண் உயிரிழந்த வழக்கில் மோதலுக்கு கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதமே காரணம் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்பதனால் இரண்டு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த தரப்பில் தான் கொலை செய்யப்பட்டதாக எல்லாம் பேச்சுக்கள் எழுந்தது. ஆனால் காவல்துறை அப்போதே மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்திற்கும் அந்த வாக்களிக்கும் எதற்கும் சம்பந்தமே கிடையாது, முன்விரோதம் காரணமாகத்தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இதற்கும் அந்த வாக்குப்பதிவு இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்பதனால் ஏற்பட்ட தகராறு கிடையாது என காவல்துறை தெளிவாக விளக்கி இருக்கின்றது. அதாவது கடந்த அந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்திலேதான் மாலை 6 மணி அளவிலே ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பக்ரிமானியம் கிராமத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் அவருடைய தம்பி ஜெயசங்கர் அதே ஊரை சேர்ந்தவர், அவரது மகள் ஜெயப்பிரியா ஆகியோர் ஓட்டு போட்டுவிட்டு பக்ரிமானியம் வாட்டர் டேங்க் அருகே வந்து கொண்டிருந்த போது அதே ஊரை சேர்ந்த கலைமணி, ரவி, பாண்டியன், அறிவுமணி ஆகியோர் ஜெயசங்கர் மற்றும் அவரது மகள் ஜெயப்பிரியாவை ஆபாச வார்த்தைகளால் கேலி கிண்டல் செய்திருக்கிறார்கள். இந்த இரு தரப்புக்கும் இடையே ஏற்கனவே கடந்த 2021 அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பக்ரிமானியம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது வாய் தகராறு ஏற்பட்டு அப்போது கைகலப்பாக அது முடிந்திருக்கின்றது. இது தொடர்பாக ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல கலைமணி என்பவர் கைதும் செய்யப்பட்டார் என்ற அந்த தகவலையும் சேர்த்து காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. எனவே இப்படி முன்விரோதம் காரணமாக தங்களுக்குள் இருந்த அந்த பழைய பகையை அவர்கள் மீண்டும் அந்த வாக்கு செலுத்திவிட்டு வரும் வழியிலே கிண்டல் அடித்து அவர்கள் மீண்டும் பேச அந்த பழைய பகை மீண்டும் நெருப்பூற்றி ஊதிவிட்டது போல அது அணைந்து எரிய தொடங்கி இருக்கின்றது. எனவே அது இரு தரப்பினருக்கும் கைகலப்பாக மாறி பிறகு அதிலே அந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றும் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் 11 பேர் நேரில் பார்த்த சாட்சிகள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் வாங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறப்பிற்கு காரணம் அந்த முன் தகராறு தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் முதற்கட்ட விசாரணையில் இதுவே உண்மை என புலனாகிறது என்றும் காவல்துறை தரப்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எஞ்சிய 2 நபரை கைது செய்தும் காயம் அடைந்தவருக்கான அந்த காயச் சான்றிதழ் பெற்றும் இறப்பிற்கான காரணம் குறித்தும் மருத்துவ அறிக்கை பெற்றும் அனுமதிக்கப்பட்ட அந்த புலன் விசாரணை காலத்திற்குள் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.